அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல விமானத்துல போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா, விமானத்துல போறவங்களுக்கு போயிங் விமானத்துல போகணும்னு ஆசை இருக்கும். அப்படி என்ன அந்த விமானத்துல இருக்கு? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிங் இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இது 1916இல் வில்லியம் போயிங் என்பவரால் வாஷிங்டனில் தொடங்கப்பட்டது. அதனால அவரோட பேரையே இந்த கம்பெனிக்கும் வச்சிருக்காங்க. இது உலகின் மிகவும் முக்கியமான விமான தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாகும். இங்க விமானம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏவுகணைகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான ஆயுதங்களையும் வடிவமைத்து அதை தயாரித்து விற்பனையும் செய்றாங்க. விற்பனை செய்தது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பராமரிப்பு சேவையையும் இவங்க கொடுக்குறாங்க. மற்ற விமானங்களுக்கும் போயிங் விமானங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, மற்ற விமானங்களை விட கிட்டத்தட்ட 25% குறைவான எரிபொருள் மட்டும்தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. மேலும் 50%க்கும் மேலே கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொண்டு இதை வடிவமைக்கிறாங்க. இதனால் எடை ரொம்ப குறைவாக இருக்கும். எடை குறைவாக இருக்கிறதுனால வேகமாகவும் இதனால் போக முடியும். கிட்டத்தட்ட 13,500 கிலோமீட்டர் நிற்காமல் நான் ஸ்டாப்பாக இதனால் பறக்க முடியும். இதனால் பெரிய பெரிய நகரங்களை ஈஸியாக இதால் இணைக்க முடியும். இதில் பெரிய ஜன்னல்கள் இருக்குது. பொதுவாக நம்ம பஸ்ஸில் போகணுன்னாலே எங்கடா ஜன்னல் சீட்டு காலியாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே தான் நம்ம உட்காருவோம். ஏன்னா அப்போ தான் யாரும் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக போகலாம். அதுலேயும் மழை வர்ற டைமில் இளையராஜா சாங்ஸ் கேட்டுட்டு போகிற ஃபீல் தனி சுகம்தான். இதில் பெரிய ஜன்னல் இருக்குது. ஸோ ஈஸியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, லேண்ட் ஆகும்போதும் சரி, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பஸ்ஸில் எப்படி நமக்கு விண்டோ சீட் சீக்கிரம் புக் ஆகுது, அதே மாதிரி ஃப்ளைட்லேயும் ஃபஸ்ட்டு விண்டோ சீட் தான் புக் ஆகும். ஏன்னா மக்கள் அதை தான் விரும்புவாங்க. ஆனால் இங்கே பிஸ்னஸ் கிளாஸில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எக்கனாமிக் கிளாஸ்லேயும் பயணிகள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். சரி, போயிங் எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1960இல் ஏர் இந்தியா நிறுவனம் முதல் போயிங் 707 விமானத்தை வாங்கியது. இதனால் ஆசியாவின் முதல் ஜெட் விமானம் வாங்கிய நிறுவனம் என்ற பெருமையும் பெற்றது. இப்படிப்பட்ட பேர் வாங்கி வச்சிருக்கு நம்ம ஏர் இந்தியா நிறுவனம். அது 1980 முதல் 2000 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருக்கிற சில தனியார் நிறுவனங்களான இந்தியன் ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் போயிங் 737 மற்றும் போயிங் 747 விமானங்களை வாங்கி மக்களின் பயன்பாட்டுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் 2006 மற்றும் 2010 இதுக்கிடைப்பட்ட காலங்களில் ஏர் இந்தியா போயிங் 777 மற்றும் போயிங் 787 ட்ரீம் லைனரை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம் லைனர் ஃப்ளைட்டை வாங்கி மக்களின் பயன்பாட்டுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 ஜப்பானில் இருக்கிற ANA நிறுவனம் அவங்க முதல் போயிங் 787 விமானத்தை வாங்கி மக்களின் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானில் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மெயின்டெனன்ஸ் வச்சுருப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த போயிங் நிறுவனம் 2013 சரிவை சந்திச்சாங்க. எப்படின்னா, விமானத்தில் பேட்டரி வெடிப்பு காரணமாக ட்ரீம் லைனர் விமானங்களை உலகம் முழுவதுமே தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு மாற்றங்களுடன் சரி செய்து மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. 2023 ஏர் இந்தியா நிறுவனம் கிட்டத்தட்ட 220க்கும் அதிகமான போயிங் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் போயிங் 737 மேக்ஸ், போயிங் 787 ட்ரீம் லைனர், போயிங் 777 மேக்ஸும் அடங்கும். அதன் பிறகு தற்போது இந்திய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஸ்பைஸ் ஜெட், விஸ்தாரா, ஆகாஷ் ஏர் போன்ற நிறுவனங்களும் போயிங் விமானங்களை வாங்கி மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நிறுவனங்கள் போயிங் விமானங்களை உள்நாட்டு சேவைகள் மற்றும் பன்னாட்டு சேவைகளுக்கு பயன்படுத்தினாங்க.
இந்தியாவோட முக்கிய திட்டத்தில் ஒன்றான மேக் இன் இந்தியா, இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவுடன் இணைந்து போயிங் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக சொல்லணும்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் 1 பில்லியன்களுக்கும் மேலாக முதலீடு செய்திருக்காங்க போயிங் கம்பெனி. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உருவாகியிருக்காங்க. ஹெலிகாப்டர்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களையும் இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.